அப்படியே ஓப்பனிங் கொடுங்க. மோனரி சார் ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேண்ணே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். டெல்டா தொழில் முனைவோர் கூட்டமைப்பு மற்றும் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் இணைந்து விளங்கும் 1381வது நாள் நம்ம ஆன்லைன் கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்வின் தொடக்கமாக ஜேசி ரொட்டேரியன் PR இளங்கோன் ஐயாவை கலவுரைக்காக அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். டெல்டா தொழில் முனைவர் கூட்டமைப்பும் ஜேசிஐ மதுரை சென்ட்ரல் கிளை இயக்கமும் இணைந்து வழங்குகிற இணையவழி கருத்தரங்கமாக இன்று 1381வது நாளாக சிறப்பாக தொடங்கியிருக்கிறது. தினந்தோறும் மிக சிறப்பாக பயனுள்ள வகையில நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கருத்தரங்கம் இன்று இனிதே ஒரு அருமையான தலைப்புல CPR அவேர்னஸ்ங்கிற ஒரு தலைப்புல இந்த கருத்தரங்கம் இனிதே துவங்கியிருக்கிறது. இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்ற பொறுப்பேற்றிருக்கிற ஹோஸ்ட் கிளப் பிரசிடண்டாக JCI மதுரை சென்ட்ரல் அதனுடைய பிரசிடென்ட் JFM P அருண் பாலா அவர்களை அனைவரும் சார்பாக வணங்கி மகிழ்கிறோம். இந்த அருமையான கருத்தரங்கத்துல சிறப்பு விருந்தினராக நம்முடன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கிறதுக்காக JCI செனட்டர் G பவித்ரா, ஜோன் டைரக்டர் CD ஜோன் 29 அவர்களை அனைவரும் சார்பாக வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த அருமையான கருத்தரங்கத்தின் முக்கிய நிகழ்வாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சியை வழங்குவதற்காக நம்முடைய இணைந்திருக்கிறாங்க ஃபேக்கல்டி டாக்டர் எம் வானதி MBBS MD வானதி கிளினிக் மதுரை அவர்களை அனைவரும் சார்பாக வணங்கி வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்வை தினத்தோடு ஒருங்கிணைப்பதில் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர் JC டாக்டர் காந்திலலின் அண்ட் வைப்ரண்ட் வைஸ் பிரசிடென்ட் TS மோகனகரிஸ் ஆடிட்டர் அண்ட் அமெரிக்கா TV அண்ட் இட்ஸ் ஃபவுண்டர் மகேஷ் நாட்டாமை அண்ட் இட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் பாண்டி அவர்களையும் வணங்கி மகிழ்கிறோம். நிகழ்வை தினந்தோறும் ஒருங்கிணைப்பதில் பெரும் பங்காற்றி கொண்டிருக்கும் ப்ரோக்ராம் டைரக்டர் டுடே இன்னைக்கு பார்த்தோம்னாக்கா இன்றைய டைரக்டர் சரணிய ஜுவல்லரி JFM PP செந்தில்குமார் அவர்கள் இன்றைய நிகழ்வுடைய ப்ரோக்ராம் டைரக்டராகவும் மற்ற தினந்தோறும் ஒவ்வொருத்தராக சிறப்பாக அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்கிறோம். இந்த நிகழ்வில் நேரடியாக பங்கு பெற்று இந்த நிகழ்வை சிறப்பு செய்து கொண்டிருக்கிற குறிப்பாக பார்த்தோம்னாக்க நம்முடைய கோபிநாத் ஐயா கோபிநாத் சவுந்தரராஜன் ஐயா இணைஞ்சிருக்காங்க. தென் நம்முடைய கோகுல்நாத் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. தென் ஸ்ரீனிவாச ராஜா ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. கார்த்திக் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் தென் பார்த்தோம்னா பழனியப்பன் ஐயா இணைஞ்சிருக்கிறாங்க. சர்வேஸ் வெல்சங்கர் இணைஞ்சிருக்கிறாங்க. சூரியகுமார் ஐயா இணைஞ்சிருக்காங்க. நம்முடைய ப்ரோக்ராம் டைரக்டர் வேகராஜா ஐயாவும் இணைஞ்சிருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி ஐயா இணைஞ்சிருக்காங்க. நிவேதா கோகுல்நாத் இணைஞ்சிருக்காங்க. நிவேதா அனைவரையும் இந்த களத்தில் வருக வருக என வரவேற்று உங்களை அனைவரையும் இந்த களமுறையாக அங்கீகாரம் செய்கிறது. சிறப்பாக துவங்கியிருக்கிற இந்த கருத்தரங்கம் ஒரு வெற்றி கருத்தரங்கமாக அமைவதற்கு வாழ்த்தி the floor again hand out to our auditor Mohan Ganesh for further proceedings. Thank you so much. Thank you ண்ணே. ஸோ அனைவரையும் வரவேற்று கள அங்கீகாரம் செய்த டெல்டா தலைவருக்கு மிக்க நன்றி. Floor officially hand over to our today's president Arjun Bala for further proceedings. Over to you ண்ணே. Thank you JC Mohan Ganesh. So we will follow our protocols. So JCI India Area E Zone 29 Region C JCI Madurai Central CPR Awareness Online Session hereby call to order. JCI agreed by JC Sarvesh. We believe that faith in God gives meaning and purpose to human life, that the brotherhood of man transcends the sovereignty of nations. The economic justice can best be won by free men through free enterprise. The government should be of laws rather than men. The earth's greatest treasure lies in human personality, and the service to humanity is the best work of life. Thank you, JC Sarvesh.
welcome address. So I really thank Delta people for the opportunity you gave us for organizing this wonderful online event for CPR awareness program. Good evening, all. I would like to welcome our today's chief guest, JC Pavitra, Zone Director, Community Development of Zone 29 JC India. I welcome our today's faculty, Dr. Vanal Srinivasan, and I would like to welcome all the board members, members of JCA Madurai Central, and all the members of Delta and Delta Federations. Thank you. The recognitions, nil. Introduction of chief guest by JC Gopalnath. Thank you, President. Okay, I am very happy to introduce our today's chief guest. She's been started her career with doing his graduation in BTech Computer Science and Engineering at Vellore and did an advanced diploma in web designing. She is a proprietor of Phoenix Graphics Studio and forecasting the various business development and skill development schemes. And she's been a zone trainer of JCI, and she is also a physical art professional. She started a journey into the JCI Chamber of Commerce, JCI Chamber International. She started as a member in JCI Salem Super Kings in 2015. She started with a career as a director. Then she moved to the JCI Director of Community 2017, and she became the wing chairperson, JCRT wing chairperson 2019, and she became a LO secretary in 2020 and treasurer in 2021. Then she started as a JCI president in 2022, and also she graduated the same year as a zone trainer. And she was a zone vice president of Zone 17 of 2023. At present, she is leading as a zone director community development for New Zone 29. She has attended the 9 different conferences such as one World Congress, one Aspect, and 3 NetCons and 8 zone conferences. Her achievement in the sense, she was awarded as outzoning Lady JC officer in 2019, outstanding LO officer in 2020, and she was outstanding participant of Speechcraft in 2021. She attended Nalanda in 2022. She got various outstanding awards in JCI India NatCon for LO president for the zone, LO organization of the zone, outstanding junior secretary activities of the zone, and later she became officiated as 2023 outstanding zone president at OTS at Goa, and she was the first officially positive ZVP of the zone, and she was awarded as outstanding ZVP of the zone. Her family life is she started her life with marrying to Mr. JC PPP Vokalakrishnan sir. He is a past ZVP, and she is blessed with JCLT Tejal and JCLT Nazib. I am happy to introduce our today's chief guest, JCI Senator Pavitra Ji, Zone Director, Community Development of Zone 19, JCI India. Welcome, ma'am. Thank you, JC Gopalnath. It was a brief introduction about our chief guest. Once again, thank you. Introduction of faculty by JC Red Ponmodi Arjun Baba. Good evening, all. It's a great pleasure to be this part of the session. Today, faculty, she's completed her MBBS at Sri Satyasai Medical College and served under a Director of Public Health in Madurai district. And she was also a COVID medical officer and a COVID vaccine medical officer at Government Rajaji Hospital. And she worked as a medical officer at Health Center of Madras Institute of Technology in Gindi campus, Chennai. Currently, she is pursuing postgraduate MD Pharmacology at Velamal Medical College and Research Institute, Madurai. Currently, she is successfully running her own clinic at Annanagar, and she is a research scholar in pharmacology of rheumatoid arthritis and medication area safety, and she is experienced in teaching UG and medical paramedical students. And she is also a certified BLS, that is Basic Life Support Trainer from Sri Balaji Vidyapeeth University. I would like to welcome our today's chief faculty, Dr. M. Vanati, MBBS MD. We welcome you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. So
So good evening, Yes, everyone. Madhuri. So can I start, sir? Yeah. The floor is officially handed over to our faculty, Dr. Vanadi Mahalari. So thank you, sir. So it's my immense pleasure to present this presentation on cardiopulmonary resuscitation. I thank Mr. Arjun Bala, sir, for giving me this opportunity and all the JC members. So let me start my presentation. So in order to start with cardiopulmonary resuscitation, as the name indicates, this is actually something which deals with the proper functioning of cardio, that is your heart, pulmonary, that is your lungs. So let me start with the case scenario. In case இப்போ ஒரு பொது இடத்துக்கு நம்ம போறோம், அங்க வந்து ஒரு let it be a supermarket or let it be a bus stand. உங்க ஒரு பில்டிங் செஷன்ல நின்றுட்டு இருக்கோம், நம்மளுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து ஒரு சம்டைம்ஸ் he may feel discomfort, இல்ல ஒரு டக்குன்னு ஒரு நெஞ்சை புடிச்சிட்டு திடீர்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா நம்மளால ஒரு பக்கத்துல இருந்து பாக்குற ஒரு பப்ளிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் அட் மேக்சிமம் நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு தண்ணி கொடுத்திருப்போம், இல்ல தண்ணி மூஞ்சில தெளிச்சு எழுப்புறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிருப்போம். அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணிருப்போம், மேக்ஸிமம் we would have taken our phone and called for 108 ambulance. இவ்வளவுதான் நம்ம மேக்ஸிமம் பண்ணிருப்போம். சோ நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஆஃப்டர் நோயிங் வாட் இஸ் த சிபிஆர், தட் இஸ் யுவர் கார்டியோபல்மனரி ரெசிஸ்டேஷன், உங்க கையில இருக்கிற உங்க கை வந்து அந்த பர்சனோட உயிரை வந்து திரும்பி வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. ஆஃப்டர் நோயிங் அபவுட் திஸ், ஓகே. சோ திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி பிக் ஒரு பெரிய ஒரு வரம். இது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஈவன் நம்ம நியர் டியர்ஸ்னு இல்லாம யாரா இருந்தாலும் வந்து நம்ம ஈஸியா வந்து அவங்கள வந்து டெத் பெட்ல இருந்து ரிட்ரைவ் பண்ணி நம்மளால கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி வந்து நம்ம கிட்ட இருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். இந்த cardiopulmonary resuscitation is such an important thing to know about. So let's see in depth about it. So the objective of today's session will be to know about the importance of early recognition of cardiac arrest, which means cardiac arrest ஒரு பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம என்னென்ன சிம்டம்ஸ் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். And to know about the ப்ராப்பர் இனிஷியேஷன் ஆஃப் சிபிஆர், எந்த இடத்துல எவ்வளவு சீக்கிரமா ஒரு சிபிஆர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பெர்ஃபார்மிங் பேசிக் சிபிஆர், விச் மீன்ஸ் கரெக்டான ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அந்த சிபிஆரை நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஐம் கோயிங் டு டெல் யூ அபவுட் தி யூஸ் ஆஃப் ஆட்டோமேட்டட் எக்ஸ்டர்னல் டிஃபிபிரிலேட்டர். திஸ் இஸ் நத்திங் பட் அ மிஷின். அந்த மிஷின் பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். And at the end of the session, பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு வந்து ஒரு சிபிஆர், ஒரு பேசிக் சிபிஆர் வந்து எப்படி வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா பண்றதுக்கான எல்லா இதுவும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். So knowing about introduction. So cardiopulmonary resuscitation is an emergency process that involves providing manual chest compressions. Manual chest compression is done for ஒரு heart வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆகி நின்றுச்சு, which means ஸ்டாப் ஆகி நின்றுச்சு மீன்ஸ் அதால வந்து பம்ப் பண்ண முடியல, பிளட் வந்து திரும்பி வந்து வைட்டல் ஆர்கன்ஸ்க்கு வந்து பம்ப் பண்ண முடியல. அப்படின்ற பட்சத்துல we'll give some manual chest compressions. அந்த கம்ப்ரெஷன்ஸ் ஏன் கொடுக்கணும், கம்ப்ரெஷன் கொடுக்கறதுனால we are trying something ஹார்ட்டுக்கு வந்து திரும்பி வந்து நீ பம்ப் பண்ணாதான் வந்து பிளட் வந்து எல்லா சர்க்குலேஷனுக்கும் போகும், எல்லா வைட்டல் ஆர்கன்ஸ்க்கும் போகும். அப்படின்றத நான் சொல்றதுக்காக ஐம் டூயிங் திஸ் மேனுவல் செஸ்ட் கம்ப்ரெஷன். ஆர்டிபிஷியல் ரெஸ்பிரேஷன், கார்டியாக் அரெஸ்ட் வந்து நடந்துச்சுன்னா ஆல் வைட்டல்ஸ் ஆர்கன், ஈவன் யுவர் பல்மனரி, அதாவது உங்க லங்ஸ், பிரெயின் எல்லாமே வந்து அப்ரப்டா ஸ்டாப் ஆக போகுது. ஒன்லி பிளட் இஸ் சப்ளை டு ஆல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. உங்க மேனுவலா வந்து எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி குட், எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி ஒர்க் அவுட் ஆக போகுது. இதெல்லாமே வந்து கார்டியாக் arrest ஆயிடுச்சுன்னா எல்லாமே வந்து ஸ்டாப் ஆக போகுது. So I'm going to do all these kind of manual chest compressions, artificial respiration, mouth to mouth, இல்லைன்னா nose to mouth breathe மூலமா, even defibrillation. Defibrillation is nothing but a external machine வச்சு நான் வந்து பேஷண்ட்டுக்கு ஷாக் கொடுக்குறேன். you would have seen this in cinemas and all, no? வெளிய இருந்து ஒரு ஷாக் கொடுத்து பேஷண்ட் வந்து நான் ரிட்ரைவ் பண்றேன், திரும்பி வந்து அவன் டெத் பெட்ல இருந்து நான் ரிட்ரைவ் பண்றேன். சோ இப்படி பண்றதுனால என்ன ஆகுது, this is going to maintain the blood circulation throughout the vital organs. திரும்பி வந்து ஸ்டாப் அப்ரப்டா அந்த ஸ்டாப் ஆன அரெஸ்ட் ஆன ஹார்ட் வந்து திரும்பி வந்து எல்லா vital organsக்கும் வந்து blood வந்து திரும்பி சப்ளை ஆகிறதுக்கு it is going to be helpful. Okay, so this is going to be the basic introduction about CPR. So this is actually a life saving technique.
சோ ஏன் இதை நான் தெரிஞ்சுக்கணும், இந்த சிபிஆர் ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? There is interesting statistics like it is going to save about 70% of the people in cardiac emergencies. 1 to 2 million lives would have been saved each year if CPR is done on a perfect time and கரெக்டான trained professionals, trained personsனால கரெக்டான நேரத்துல ஒரு சிபிஆர் கொடுக்கறதுனால 1 to 2 million people வந்து நம்மள காப்பாத்திருக்க முடியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. இந்தியாவில் எடுத்துக்கிட்ட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெறும் 1.3 to 4.5% தான் வந்து சிபிஆர் வந்து பண்றோம் நம்ம. சோ லுக் ஹவு பிஹைண்ட் வி ஆர். சோ இந்த கண்டிஷன், இந்த சிபிஆர் ட்ரைனிங் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் அவேர்ஃபுல்லா எல்லாருமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம நிறைய கார்டியாக் டெத்ஸும் வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் நடக்கும் அப்படின்றது இல்லை. ஈவன் இன்பேஷன்ஸ்ல இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்க இன்பேஷன்ஸ்க்கு நடக்குது. நார்மலா மோஸ்ட்லி எங்க இப்ப காமனா வந்து எங்கேஜ் குரூப்ஸ்க்கும் வந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்து ரொம்ப காமனா வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நியூஸ்ல. நார்மல் லைஃப்லயே வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஆயிட்டு இருக்கனால யங் ஏஜ்லயே வந்து இது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இஸ் ஆக்சுவலி அ வெரி குட் திங். Early initiation and good CPR will end up in good results. That is, your patient will be survived. So 1 in every 4 people should know about this BLS. That is your basic life support, which is your CPR. So 1 in 4 people must know about CPR. So அதனால நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம dear and near ones மட்டும் இல்லாம கூட இருக்க பப்ளிக்கும் வந்து நம்ம மூலியமா வந்து ஒரு பெனிஃபிட் ஆகுறாங்க. So moving on to what is cardiac arrest. என்ன cardiac arrest இந்த பேஷண்ட்டுக்கு ஆயிருக்குன்னு நான் எப்படி வந்து கண்டுபிடிக்க முடியும்? First thing is patient may move on for a unresponsiveness, loss of responsiveness. நான் எழுப்ப பேஷண்ட் வந்து எந்திரிக்க மாட்டான், பர்சன் வந்து எந்திரிக்க மாட்டான். ஆப்சன்ஸ் ஆஃப் பிரீத்திங். நான் நார்மலா பேஷண்ட் வந்து நான் தொட்டு பாக்குறப்பவோ இல்ல வந்து மூக்கு கிட்ட நான் கை வச்சு பாக்குறப்போ அந்த பர்சன்னால வந்து மூச்சு விட வந்து நான் என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியும். அட்ஸ் காமன் மேனா நான் பேசுறேன்னா இப்ப என்னால பேஷண்ட் பர்சன் வந்து மூச்சு விட முடியல அப்படின்றத நான் தெரிய முடியும். ஆப்சன்ஸ் ஆஃப் பல்ஸ். சோ இது வந்து பல்ஸ் வந்து ட்ரெயின்டு பர்சனல்ஸ்னால வந்து ஈஸியா வந்து எக்ஸஸ் பண்ண முடியும். ஒரு காமன் மேனா நான் எப்படி பல்ஸ் எக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஈஸி மெத்தட் வந்து நம்ம த்ரோட்ல கை வச்சு பார்த்தோம்னா மேல்ஸுக்கு ரொம்ப ப்ராமினெண்டா தெரியும். வி கால் இட் அஸ் ஆடம்ஸ் ஆப்பிள். ஒரு தொண்டையில ஒரு ப்ராமினெண்டான ஒரு எலும்பு இருக்கும். அதுல ரைட் சைட்ல கொஞ்சம் இப்படி கை வச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் பல்ஸ் வந்து நல்லா துடிக்கிறது வந்து நார்மலாவே தெரியும். திஸ் இஸ் காமன் திங். சரி, பல்ஸ் தெரியாதுன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் பேஷண்ட் நீ நம்ம எழுப்புறப்போ ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு பேஷண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணல, அந்த பர்சன் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல, இல்ல வந்து மூச்சு விடுறத என்னால கண்ணால பார்க்க முடியல, இல்ல மூக்குல கை வச்சு பாக்குறப்ப என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா ஐ can confirm that patient is under cardiac arrest. So this is the normal thing. So இந்த cardiac arrest பேஷண்ட்க்கு வந்துருச்சு அப்படின்னா நான் எவ்வளவு ஸ்பீடா ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இன் கேஸ் என் கண்ணு முன்னாடி பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகி முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க, திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாங்கன்னா உடனே எவ்வளவு நேரத்துக்குள்ள நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்னு இருக்கு. சோ the golden time is going to be 4 minutes. So 4 minutesக்குள்ள நான் அந்த சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணா மட்டுமே பிளட் சப்ளை வந்து பிரெயின் வந்து 4 minutes தான் தாங்க முடியும். 4 minutes to 6 minutes மேல போக வந்து மூளைக்கு போற பிளட் வந்து போகாதனால கண்டிப்பா வந்து பேஷண்ட் வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஆப்வியஸா முடியாது, ரொம்ப ரேரா தான் சர்வைவ் ஆவாங்க. சோ வந்து my golden period to start my CPR is going to be 4 minutes. So this is the basic so this is, you can see the outline. Like first என்ன பண்ணுவேன்னா I'm going to activate for emergency response. நான் எடுத்த உடனே சிபிஆர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், பக்கத்துல இருக்கவங்க கிட்ட நான் உடனே 108 கால் பண்ணுங்க அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்ல போறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன், பேஷண்ட்க்கு வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ண போறேன். நெக்ஸ்ட் இஸ் your defibrillation. Defibrillation is nothing but I told you already, automated external defibrillator அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு. சோ அந்த மிஷின் எங்கெல்லாம் இருக்கும், மோஸ்ட் காமனா வந்து இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், மால்ஸ், ஒரு ஹை பாப்புலேட்டட் இதுல இருக்கிற ஒரு கம்பெனிஸ் அந்த மாதிரி இருக்கிற நிறைய இடத்துல வந்து இருக்குது. இதுல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து இதை காமனா வந்து எப்படி நம்ம பிபி மிஷின், சுகர் மிஷின் எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி டீஃபிபிரிலேட்டரும் வந்து ஒரு மினிமம் ஒரு 10 பேர் 15 பேர் ஒர்க் பண்ற ஸ்பேசஸ்ல வந்து வச்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஒரு மேஜரா பெரிய காஸ்டும் ஆக போறதுல. சோ பெட்டர் இந்த ஒரு வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு லைஃப் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்டா அது இருக்க போகுது. சோ நெக்ஸ்ட் இஸ் அட்வான்ஸ் ரெசிடேஷன். இந்த டீஃபிபிரிலேட்டர் நான் மிஷின் வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்க போதே வந்து ஆம்புலன்ஸ் வந்துற போது, ஆம்புலன்ஸ் வந்தோடனே நான் பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் வந்து அவங்க வேலையை வந்து பாத்துப்பாங்க. சோ என் பொறுப்பு என்ன, அஸ் அ காமன் மேன நான் என்ன பண்ணணும் அது மட்டும் தான் we are going to check on that.
So basic life support techniques is first I'm going to check for response. ஒரு பேஷண்ட் கீழே விழுந்துட்டா நான் தட்டி பார்க்க போறேன். சார் நீங்க உங்களுக்கு நான் பேசுறது கேக்குதா, நீங்க நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு சொல்லி நான் உங்களை வந்து எழுப்ப ட்ரை பண்ண போறேன். எந்திரிக்காத பட்சத்துல இமீடியட்லி ஐ டெல், யாருமே என் கூட இல்லாட்டினா நானே போன் எடுத்து ஒரு 108 கால் பண்ணிடுவேன். அப்படி என் கூட 2-3 பேர் இருக்கீங்க அப்படின்னா வாட் ஐ டு ஐ ஆஸ்க் தி அதர் பர்சன் டு 108 கால் பண்ணுங்க, உடனே கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்ட் செக்கிங் ஃபார் பிரீத்திங். மூச்சு விடுறாங்களா, மூக்கு கீழே மூக்குல கை வச்சோ இல்ல வந்து செஸ்ட் ரைஸ் பார்ப்பேன். மூச்சு விடுற நமக்கு நார்மலா தூங்குறப்போ ரைஸ் ஆகும்ல, அந்த மாதிரி வந்து செஸ்ட் ரைஸ் ஆகுதா அப்படின்னு நான் பார்க்க போறேன். ஓகே, இது எதுவுமே இல்லைன்னா இமீடியட்டா நம்ம நெக்ஸ்ட் திங் வில் பி டு ஸ்டார்ட் தி செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் எவ்வளவு நேரத்துல நம்ம பண்ண போறோம், இட் இஸ் கோயிங் டு பி அரௌண்ட் 10 to 15 செகண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு மேல டிலே பண்ணக்கூடாது. உடனே நம்ம வந்து சிபிஆர் கம்ப்ரெஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். Next thing is to rescue breathing. I'll explain you what about the AED, that is your automated external defibrillator or usage. But the machine pathiana usage I'll be explaining. So first step in CPR is to secure the scene safety. Scene safety is nothing but அந்த பேஷண்ட் கொலாப்ஸ் ஆகி விழுகிறான், அந்த இடத்துல ஏன் அவன் விழுந்திருக்கான், ஒருவேளை ட்ரௌனிங் நடந்திருக்கா, அதாவது தண்ணிக்குள்ள விழுந்திருக்கா, இல்ல ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்திருக்கா, இல்ல வந்து பக்கத்துல ஷாக் அடிச்சு கீழே விழுந்து கொலாப்ஸ் ஆயிருக்கானா அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிப்பேன். சோ செக் பண்ணி பேஷண்ட்டை ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல விட்டு தள்ளி வச்சுக்கணும். சேம் டைம் நானும் அந்த இடத்துல வந்து நானும் திரும்பி போய் அதுக்கு ட்ராப் ஆகாம நானும் வந்து அந்த இடத்த விட்டு நான் வெளியே இருக்கணும். சோ வந்து இட் மே பி லைக் இந்த சீன் சேஃப்டி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் கேசஸ் லைக் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் இல்ல ஸ்விம்மிங் பூல்குள்ள ட்ரௌனிங் ஆகுது. சோ இந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து நம்ம வந்து சீன் சேஃப்டி இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் சிபிஆர். ஓகே, சோ நம்ம வந்து பேஷண்ட் அஸ் வெல் அஸ் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் அந்த இடத்த விட்டு நம்ம சேஃபா இருந்துக்கணும். சோ தி செகண்ட் ஸ்டெப் இஸ் ஐ வில் பி செக்கிங் for the response. I'll shout on the patient like, are you okay sir, நீங்க இருக்கீங்களா, நீங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா அப்படின்னு நான் வந்து கத்தி கேட்க போறேன். ஒருவேளை உங்களுக்கு என்னோட டியர் தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அவங்க பேரை வச்சு நான் கேட்க போறேன். நெக்ஸ்ட் திங் இஸ் I'll check for the movement and breathing. மூச்சு விடுறாங்களா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்க்கணும். This is going to be my second step. Okay, இதெல்லாம் நான் பண்ணி பார்த்துட்டேன். இஃப் தி பேஷண்ட் இஸ் அன்ரெஸ்பான்சிவ், பேஷண்ட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல என்ன பண்ணாலும், அப்ப என்ன பண்ணணும், அடுத்து ஷவுட் ஃபார் ஹெல்ப். நெக்ஸ்ட் திங் ஐ டூ இஸ் ஐ ஷவுட் ஃபார் ஹெல்ப். பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்றது அது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒன் திங் மேஜர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் சிபிஆர் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியும், சிபிஆர் தெரியும், நான் மட்டுமே இந்த பர்சனை வந்து நான் காப்பாத்திடுவேன் அப்படின்ற முடிவை வந்து கண்டிப்பா எடுக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனம். சோ வந்து நான் எப்பயுமே வந்து ஒரு ஷவுட் ஃபார் ஹெல்ப், நான் வந்து யாராவது பக்கத்துல இருந்தீங்கன்னா வாங்க அப்படின்றத நான் கூப்பிடுவேன். சோ அவங்க கூப்பிட்டுட்டேன். Next thing I'll do is I'll ask them to bring a AED. AED is automated external defibrillator. So இந்த மிஷின் வந்து எங்க இருக்கும், 108 கால் பண்றோம்ல, அதுதான் 108 கால் பண்ணி அவங்க கிட்ட இருக்கும். சோ அவங்களை எடுத்துட்டு வர சொல்லணும். அப்படி அவங்க கிட்ட இல்லைன்னா லைக் ஸ்கூல்ஸ் மால்ஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து காமனாவே வச்சிருப்பாங்க. அது வந்து மோஸ்ட்லி இது எங்க இருக்கும்னா லைக் இந்த ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இந்த மாதிரி சேஃப்டி இது இருக்கு, அதுக்கு பக்கத்துலயே இந்த மிஷின் போட்டு ஒரு ஹார்ட் அலாங் வித் அந்த மின்னல் சிம்பிள் மாதிரி அந்த ஷாக் சிம்பிள் போட்டு வச்சிருப்பாங்க அந்த டிஃபிபிரிலேட்டர். சோ அதை வந்து எடுத்துட்டு வர சொல்லணும். இந்த டிஃபிபிரிலேட்டர் யூஸ் பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல, அதுவே அதோட வேலையை பார்த்துக்கும், அதுவே கமாண்ட் பண்ணும் நம்மளுக்கு, இதை நீங்க பண்ணுங்க அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு அதுவே கமாண்ட் பண்ணும். சோ அது சொல்றபடி நம்ம கேட்டாலே போதும். அது லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ தட் அஸ் வெல். சோ இது நான் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு வந்து 108 கால் பண்ணிருங்க, AED எடுத்துட்டு வாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறேன், இஃப் அலோன், அதாவது நான் மட்டும் தான் இருக்கேன், பக்கத்துல யாரும் ஹெல்ப்புக்கு வரல அப்படின்னா நானே வந்து ஒரு எமர்ஜென்சி நம்பருக்கு வந்து நானே கால் பண்ணிடுறேன். சோ திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் ஐ டு. சோ நெக்ஸ்ட் ஐ எம் கோயிங் டு இன்னொரு முக்கியமான விஷயம், 108 கால் பண்ணா உடனே வருதா கேட்டா உடனே வரது வந்து இப்ப மோஸ்ட்லி வந்து உடனே எல்லாம் வர மாட்டுது. சோ என்ன பண்ணணும், கரெக்டான லொகேஷன் கரெக்டான, இப்போ 108 நம்ம கால் பண்ணா ஆக்சுவலி இட் வில் கோ அண்ட் கனெக்ட் டு சென்ட்ரல் போன் பூத்ல தான் போன் இதுலதான் போய் கனெக்ட் ஆகும். அவங்க தான் வந்து கரெக்டான லொகேஷன் டீடைல்ஸ் நம்ம கொடுத்த பிறகு அப்புறமா வரும். சோ இது வந்து யார் கரெக்டா பேசுவாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து இந்த ஒர்க்கை வந்து அசைன் பண்ணணும். இன்னொரு விஷயம் நம்ம இதுல நோட் பண்ண வேண்டியதுன்னா, யாராச்சும் 108 கால் பண்ணுங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம விடவே கூடாது. ஏப்பா நீங்க இந்த சிவப்பு சட்டை போட்டவங்க நீங்க வந்து கால் பண்ணுங்க, இந்த ப்ளூ சட்டை போட்டவங்க நீங்க வந்து 108 கால் பண்ணுங்க, நம்ம வந்து ஒரு பர்சனுக்கு அசைன் பண்ணி கொடுக்கணும். நார்மலா நீ 108 கால் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பண்ணிருப்பா நான் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இருக்கவங்க யாருமே வந்து ஆப்வியஸா வந்து பண்ணிருக்காம போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. சோ கரெக்டான பர்சனுக்கு வந்து நம்ம அசைன் பண்ணி கொடுக்கணும், இந்த இதை நீங்க பண்ணிருங்க அப்படின்றது. சோ நெக்ஸ்ட் திங் இஸ் செக் ஃபார் பிரீத்திங் அண்ட் பல்ஸ். சோ எப்படி பிரீத்திங்கும் பல்ஸையும் நான் செக் பண்ணலாம், ஹெட்டை டில்ட் பண்ணி பேக்வர்ட்ஸா நான் டில்ட் பண்ணிட்டு ஒரு 10 செகண்ட் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அவங்க
மூச்சு வந்து விடுறாங்களா இல்லையான்றது நான் செக் பண்ணி பார்ப்பேன். ஓகே, இஃப் பர்சன் இஸ் நாட் பிரீத்திங் ஐ வில் ஸ்டார்ட் வித் மை செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். ஓகே, வாட் இஸ் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ்? அதை நான் எப்படி பண்ண போறேன்? பிளேஸ் தி ஹீல் ஆஃப் ஒன் ஹேண்ட், மோஸ்ட்லி மை ப்ராமினன்ட் ஹேண்ட். இப்போ நான் ரைட் ஹேண்டர், ஸோ வந்து நான் என் ப்ராமினன்ட் ஹேண்டை வந்து செஸ்டோட சென்டர்ல வந்து நான் பிளேஸ் பண்ணுவேன். செஸ்டோட சென்டர்னா என்ன? ரெண்டு நிப்பிள்ஸ்க்கும் நடுவில். மோஸ்ட்லி வெதர் இட் இஸ் a மேல் ஆர் a female, பெட்டர் டு ரிமூவ் தி கிளாத்ஸ். அவங்களோட எக்ஸ்போஸ் பண்ணிட்டு, கிளாத்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு செஸ்ட்ல வந்து நம்ம கை வைக்க போறோம். வச்சுட்டு இன்னொரு ஹேண்டை வந்து ஐம் கோயிங் டு பிளேஸ் இட் above தி ப்ராமினன்ட் ஹேண்ட் போட்டு ரெண்டையும் வந்து இன்டர்லாக் பண்ண போறேன். இன்டர்லாக் பண்ணிட்டு ஐம் கோயிங் டு கிவ் தி கம்ப்ரெஷன் டவுன் ஹார்டர் அண்ட் ஃபாஸ்டர். ஹார்டர் அண்ட் ஃபாஸ்டர் மீன்ஸ் ஹார்ட் சம்திங் எவ்வளவு ஹார்டா பிரஸ் பண்ண போறேன், 2 inch டெப்தா உள்ள போகணும், கை வந்து உள்ள போகணும், அவ்வளவு ஹார்டா நான் ப்ரெஷர் கொடுக்க போறேன். ஃபாஸ்டர் இஸ் 1 minute my compression should be 100 to 120 beats. சோ அவ்வளவு ஃபாஸ்டா நான் வந்து ஒரு மினிட்க்கு எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்க போகுது? 60 செகண்ட்ஸ் தான் இருக்க போகுது. அப்ப நான் எவ்வளவு ஸ்பீடா கொடுக்கணும்? 100 to 120 செகண்ட்ஸ்க்கு வந்து நான் கொடுக்கணும், ஸ்பீட் அப் பண்ணி நான் கொடுக்கணும். அப்பதான் வந்து அவன் ஹார்ட் வந்து திரும்பி வந்து ரெட்ரைவ் ஆகும். சோ அந்த அவ்வளவு ஃபாஸ்டா நம்ம வந்து கம்ப்ரெஷன் கொடுக்க போறோம். சோ ஒன் மோர் திங்ஸ், யூ ஹேவ் டு allow the chest to fully recoil between compressions, which means ஒரு கம்ப்ரெஷன் கொடுக்குறேன், அதுவா மேல வரும். அது வரைக்கும் கொஞ்சம் லைக் ஃபாஸ்டா தான் கொடுத்துட்டே இருப்போம். லைக் ஒரு ஃபீல் உங்களுக்கே கிடைக்கும், திரும்பி மேல வருது அப்படின்றது. வந்த பிறகு திரும்பி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். ஜஸ்ட் a normal thing. Okay, so you can see this. Look at this. You can see the எப்படி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. உங்க ப்ராமினன்ட் ஹேண்டை வந்து செஸ்ட் மேல வச்சுட்டு மேல இருக்க இன்னொரு ஹேண்டை வந்து மேலாப்ல வச்சு இன்டர்லாக் பண்ண போறோம். அவ்வளவுதான். So this is going to be your position. One thing you have to note here is உங்க எல்போஸ் வந்து எப்பவுமே ஸ்ட்ரைட்டா தான் இருக்க போகுது. ஏன் ஸ்ட்ரைட்டா இருக்க போகுது? பெண்ட் பண்ணோம்னா ஈஸியா வந்து நீங்க எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க. உங்க மசில் வந்து ஈஸியா வீக் ஆயிரும். ஸோ வந்து எக்ஸாஸ்ட் ஆயிருவீங்க, டயர்ட் ஆயிருவீங்க. ஏன் டயர்ட் ஆகக்கூடாது? கம்ப்ரெஷன் கொடுக்குறப்போ நீங்க வந்து ரொம்ப ஃபாஸ்டரா இருக்கணும். அப்பதான் வந்து ஒரு யூஸ் இருக்குது சிபிஆர் கொடுக்கறதுல. சோ அதனால வந்து முடிஞ்ச அளவு இல்ல, கம்பல்சரியா வந்து எல்போ வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கணும். நம்ம கொஞ்சம் பெண்ட் கொடுத்தோம்னா கூட ஈஸியா டயர்ட் ஆகிங்க, கை வலிக்கும், நம்மளால வந்து ஒரு ப்ராப்பர் சிபிஆர் வந்து நம்ம கொடுக்க முடியாது. So this is going to be your position for giving this CPR. So நம்ம எப்படி உட்காரணும்? நம்ம பேஷண்ட் படுத்திருக்காங்கன்னா you can see the position here. நம்ம வந்து kneel down பண்ணி பண்ணிட்டு நம்ம வந்து கம்ப்ரெஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கணும். யூ கேன் see the elbow பாருங்க எவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னு, at 90 டிகிரில இருக்கும். ஸோ ஃபுல்லா வந்து ஃபோர்ஸ்ஃபுல் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபாஸ்டர், ஹார்டர் கான்ட்ராக்ஷன்ஸ். ஃபாஸ்டர் இஸ் 2 inch ஆச்சு டெப்த் கீழே போகணும், ஹார்டர் இஸ் 2 inch ஆச்சு டெப்த் கீழே போகணும், ஃபாஸ்டர் இஸ் 100 to 120 செகண்ட்ஸ் கம்ப்ரெஷன்ஸ் வந்து இருக்க போகுது. ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி நார்மல் திங். So you can see this compress between the sternum. Sternum is nothing but the malaplar. You can see the sternum here in the bone pages. We call this sternum. நம்ம கொடுக்கிற pressure வந்து இந்த ஸ்டர்னமையும் தாண்டி இந்த ஹார்ட்டை வந்து புஷ் பண்ணணும். ஒரு 2 inch வந்து உள்ள புஷ் பண்ணி மேல வரணும். ஏன் உள்ள புஷ் பண்ணணும்? புஷ் பண்ணோம்னா தான் ஒரு நெகட்டிவ் பிரஷர் கிரியேட் ஆகி வெளியே இருக்கு அது வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்க பிளட் வந்து திரும்பி ஹார்ட்டுக்கு வரும். திரும்பி அந்த புஷ் பண்ணல இருந்து கையை மேல ரீகாயில் பண்ணி மேல வரப்போ திரும்பி உள்ள இருக்க பிளட் வந்து வெளியே போகும். ஸோ இந்த நார்மலா நம்ம வந்து ஆர்டிபிஷியலா வந்து நம்ம ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ற மாதிரி பண்றதுக்காக தான் வந்து I'm asking you to do it in a harder and faster way. So next thing is perform rescue breathing. So next thing, okay, நான் compressions கொடுத்துட்டேன். எவ்வளவு compression கொடுத்துட்டு இருக்கேன்? 100 to 120 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். So 100 to 120 உடனே கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா இல்ல. So there is a thing called as 30:2 rule. 30:2 ரூல்னா என்ன? 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுப்பேன். 30 கம்ப்ரெஷன்ஸ் எப்படி கொடுக்க போறேன்? நான் அவ்வளவு ஸ்பீடா இருக்க போது 1 2 3 4 5 6 7 8 இந்த ஸ்பீடுக்கு நான் வந்து 30 கம்ப்ரெஷன் கொடுப்பேன். 30 வாய் விட்டு எண்ணிட்டே கொடுக்க போறோம். 30 கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துட்டு உடனே பேஷண்ட்டை வந்து யூ கேன் see here like you are going to சின்ன வந்து லிஃப்ட் பண்ண போறோம். ஃபோர் ஹெட்டை வந்து கீழே டவுன்வர்ட்ஸ் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு ஏன் இந்த மாதிரி வைக்க போறோம்? இப்படி வச்சோம்னா தான் ஏர்வே வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க போகுது. யூ கேன் செக் திஸ். ஏர்வே அப்பதான் ஸ்ட்ரைட் ஆகும். நாடியை மேல தூக்கிட்டு தலையை வந்து கீழ் நோக்கி வச்சுக்கிட்டு இப்ப வந்து நம்ம மவுத் டு மவுத் பிரீத்திங் கொடுக்க போறோம். சோ இங்க என்ன இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் சிபிஆர் வந்து நம்ம அவாய்ட் எனக்கு சிபிஆர் தெரிஞ்சே இருந்தாலும் எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தவங்க கிட்ட போய் நான் சிபிஆர் பண்ணணும்னா இந்த ஒரு டெக்னிக் நான் பண்ணணும்ன்றதுக்காக நான் வந்து கொஞ்சம் தயக்கமாவேன். இல்லைன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி
போவேன். நான் எப்படி வாயை வச்சு வாயால வந்து மூச்சு வந்து குடுக்கறது அவங்களுக்கு அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு வரும். சோ அதனாலதான் வந்து மோஸ்ட்லி வந்து சிபிஆர் வந்து யாரும் குடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. சோ ஒன் திங் ஐ கேன் சஜஸ்ட் இஸ் யூ கேன் யூஸ் சம் ஒரு 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 ஷாலோ இல்ல ஒரு டவலோ ஒரு கர்ச்சீஃபோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டு நீங்க அதை பண்ணலாம். அப்படியும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் டூ ஹேண்ட் சிபிஆர் அலோன். நீங்க பிரீத்தே கொடுக்காம இருந்தா கூட சிபிஆர் மட்டும், அதாவது ஹேண்ட் கம்ப்ரெஷன்ஸ் மட்டுமே கொடுத்தீங்கன்னா கூட அந்த பேஷண்ட்டுக்கு வந்து சர்வைவல் ரேட் வந்து அதிகமா தான் இருக்கு. சோ ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறத விட ஏதாச்சும் பண்றது வந்து பெட்டர். So I suggest you to do these things. ஒன்னு கர்ச்சீஃப் யூஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா வந்து வெறும் ஹேண்ட் சிபிஆர் இஸ் ஆல்சோ குட். லைக் கிளினிக்கல் ஸ்டடிஸ் ஹவ் பீன் ப்ரூவன் தட் வெறும் ஹேண்ட் சிபிஆர் கொடுக்கறப்போ வந்து பேஷண்ட் வந்து சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்கு. சோ அதையாச்சும் நீங்க வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இன் கேஸ் பிரீத் பண்ண போறோம்னா என்ன பண்ண போறோம்? ஐ டோல்ட் யூ தி பொசிஷன் ஆஃப் பிரீத்திங். சோ வந்து மூக்க வந்து புடிச்சுக்கணும். யூ ஹேவ் டு பிஞ்ச் தி நோஸ் வந்து மூக்க புடிச்சிட்டு 2 பிரீத்ஸ் கொடுக்க போறோம். வாயோட வாய் வச்சு வந்து பிரீத் கொடுக்க போறோம். கொடுத்துட்டு ஐ ஹேவ் டு செக். நான் வாயில ஊதுறப்பவே வந்து நான் செக் பண்ணணும் வெதர் ஹிஸ் செஸ்ட் இஸ் ரைசிங் ஆர் நாட். மூச்சு வந்து உள்ள கொடுக்கறப்போ லங்ஸ் வந்து கொஞ்சம் மேல வரும், அதாவது செஸ்ட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகும். சோ இது வந்து ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணிக்கணும். இது ஆச்சுன்னா தான் நம்ம ஒழுங்கான வென்டிலேஷன் வந்து பேஷண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோ வந்து இத மாதிரி வந்து நம்ம 2 வாட்டி பண்ண போறோம். ஓகே, இதையும் நான் 2 வாட்டி பண்ணிட்டேன். அப்புறமா என்ன பண்ண போறேன்? அகைன் ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் சிபிஆர். அதாவது அகைன் ஐம் கோயிங் டு டூ 30 கம்ப்ரெஷன். சோ இந்த மாதிரி 30:2 வந்து நான் போயிட்டே இருக்க போறேன். 30 கம்ப்ரெஷன்ஸ் 2 பிரீத், 30 கம்ப்ரெஷன்ஸ் 2 பிரீத். இது வந்து மாதிரி நான் வந்து 5 டைம்ஸ் பண்ண போறேன். இந்த 5 டைம்ஸ் பண்றதுக்குள்ள மோஸ்ட்லி வந்து உங்க ஆம்புலன்ஸ் வந்திருக்கணும். அப்படி வரலன்ற பட்சத்துல அகைன் ஐ வில் பி கீப் டூயிங் ஆன் திஸ் ஃபார் 20 to 25 மினிட்ஸ் நான் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்குள்ள வந்து ஒன்னு பேஷண்ட் வந்து ரெட்ரைவ் ஆயிருவான், அப்படி இல்லாட்டினா வந்து ஆம்புலன்ஸ் வந்திருக்கணும். எய்தர் ஆஃப் தீஸ் திங்ஸ் ஷுட் ஹேப்பன். ஒரு குட் ஒரு ஃபார்ச்சுனேட்டான பிளேஸ் ஆனா தான் ரெண்டுமே நடக்கணும். சோ திஸ் இஸ் கோயிங் டு பி தி திங். சோ யூ கேன் செக் தி பிக்சர் ஹியர். நான் வந்து வாய் வச்சு நான் வந்து பிரீத் கொடுத்துட்டு இருக்க போறேன். ஐம் செக்கிங் ஆன் தி செஸ்ட் ரைஸ். இந்த செஸ்ட் வந்து ரைஸ் ஆகுதா அப்படின்றத நான் செக் பண்ணிட்டு இருக்கேன். Only if the chest is rising, I can ensure that patient is having a good adequate ventilation. So that's all. Okay, இதெல்லாம் பண்ணிட்டேன். Meanwhile, I have got my AED. AED is nothing but automated எக்ஸ்டர்னல் டீஃபிபிரிலேட்டர். இது எங்க இருந்து வரும்? ஒன்னு ஆம்புலன்ஸ் மூலியமா என்கிட்ட கிடைக்கும், இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சொல்லியிருந்தேன்ல ஏஇடி எடுத்துட்டு வாங்க ஹெல்ப் கேட்டிருந்தேன்னா அவங்க போய் பக்கத்துல இருக்க மால்ல இருந்தோ இல்ல எங்க ஏஇடி கிடைச்சோ அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, சோ ஏஇடி வந்துருச்சு. சோ ஏஇடியை நான் எப்படி யூஸ் பண்ண போறேன்? சோ ஏஇடி இஸ் நத்திங் பட் அ மெஷின். அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சொல்ல போகுது. சோ ஐம் கோயிங் டு டர்ன் ஆன் ஏஇடி. லைக் நார்மலா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ஆன் பண்ற மாதிரி வந்து ஒரு பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் பட்டன். அதை நம்ம ஆன் பண்ண போறோம். அதுவே வந்து சொல்லும், என்ன சொல்லும்? ரிமூவ் பண்ணுங்க, கிளாத்திங் ரிமூவ் பண்ணுங்க, ஜுவல்ஸ் ரிமூவ் பண்ணுங்க, பேஷண்ட் வந்து ஃப்ரீ பண்ணுங்க அப்படின்னு சொல்லும். ஓகே, ஐம் கோயிங் டு ரிமூவ் ஆல் திஸ். அதுக்குள்ள வந்து ஒரு 2 பேட் இருக்கும். 2 பேட்னா இசிஜி எடுத்திருப்பீங்க நீங்க, அதுல அந்த மாதிரி தான் இருக்கும் 2 பேடு. அது ஜஸ்ட் ஸ்டிக்கர் மாதிரி, ஒரு பீல் ஆஃப் பண்ண போறீங்க, அப்படியே ஸ்டிக் பண்ண போறீங்க, அவ்வளவு. இட் இஸ் கோயிங் டு பி a sticker. So you can check on this picture. This is an automated AED ஓட லீட்ஸ். இது இந்த 2 ரெட் கலர் ஒன்னு இருக்கு, ப்ளூ கலர் ஒன்னு இருக்கு. This is just a picture. You can see the position. செஸ்ட்ல வந்து இந்த சைடு உங்க லெஃப்ட் சைடு, சாரி ரைட் சைடுல வந்து மேல வைக்க போறீங்க, லெஃப்ட் சைடு வந்து இந்த நிப்பிளுக்கு கீழே வைக்க போறீங்க. சோ இந்த ரெண்டு தான் பொசிஷன். ஓகே, சோ ஏஇடி வந்து இந்த ரெண்டுமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்ல. அங்கேயே பிக்சர் இருக்கும், உங்க ஏஇடிலேயே வந்து பிக்சர் இருக்கும். இந்த இடத்துல ஓட்டுங்க, இது இந்த இடத்துல ஓட்டுங்கன்னு பிக்சர் இருக்கும். சோ அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். சோ ஒன் திங். சோ நெக்ஸ்ட் திங் இஸ் இது என்ன பண்ண போகுது? இது ஏஇடியோட வேலை என்ன? ஏஇடி வில் கோ அண்ட் அனலைஸ் தி ரிதம். ஹார்ட்டுக்கு வந்து இப்ப ஷாக் தேவையா இல்லையா? ஹார்ட் வந்து அப்படியே நின்றுச்சுன்னா தான் நான் ஷாக் கொடுக்கணும், நிக்கலைன்னா நான் ஷாக் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. வெறும் கம்ப்ரெஷன்ஸ் மட்டுமே போதும். சோ அது வந்து அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஓகே ஓகே, கிளியர் ஆயிக்கோங்க, பேஷண்ட் நீட்ஸ் ஷாக் அப்படின்னு. கிளியர் மீன்ஸ் நான் தொட்டுட்டு இருக்கேன், சிபிஆர் கொடுத்துட்டு இருக்கேன்ல, நான் வந்து தள்ளி போய்க்கணும்னு அர்த்தம். பேஷண்ட் வந்து ஃப்ரீயா விட்டுருங்க, சுத்தி யாரும் இருக்க வேணாம், கொஞ்சம் தள்ளி போய்க்கோங்கன்னா ரொம்ப தள்ளி போகணும்னு அவசியம் இல்லை. கையை வந்து அவங்க பேஷண்ட் மேல பர்சன் மேல தொடாம இருந்தா தட் இஸ் மோர் தேன் எனஃப். சோ அதுக்கு அர்த்தம் வந்து நான் பேஷண்ட் வந்து இது கொடுக்க போறேன், ஷாக் கொடுக்குறேன். கொடுத்த உடனே வந்து ஷாக் பட்டன் அமுக்குங்க அப்படின்னு அது சொல்லும். ஷாக் பட்டன் அமுக்குங்கன்னு சொன்ன உடனே ஐம் கோயிங் டு பிரஸ் தி ஷாக் பட்டன். பேஷண்ட் வந்து ஷாக் வந்து டெலிவர் ஆயிடும். ஷாக் டெலிவர்ட் அப்படின்னு காமிக்கும். வந்து ஷாக் டெலிவர் ஆன உடனே அகைன் இட் வில் ஆல்சோ கமெண்ட் அகைன் கண்டினியூ சிபிஆர் அப்படின்னு அதுவே சொல்லும். அப்புறம் அகைன் நம்ம வந்து சிபிஆர் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அவ்வளவுதான். இட்ஸ் கோயிங் டு பி a simple process. சிபிஆர் அகைன் ஸ்டார்ட் பண்றப்போ என்ன பண்ண போறோம்? 30:2 roll, 30 compressions with 2 breaths. சோ இது வந்து நம்ம கண்டினியூ வந்து போய்கிட்டே இருக்க போகுது. So that's all. So this is going to be the usage of AED.
சோ ஓகே இப்படி நான் ஏடி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஷாக் கொடுத்த உடனே வந்து பேஷண்ட் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. சர்வைவல் ரேட் வந்து 70 to 80% வந்து பேஷண்ட் வந்து ரெட்ரைவ் ஆகிருவாங்க. அப்படி ஆயிட்டாங்கன்னா ஐம் கோயிங் டு புட் ஹிம் இன் ரெக்கவரி பொசிஷன். யூ கேன் see this ரெக்கவரி பொசிஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் வந்து படுக்க வைக்க போறேன் பேஷண்ட். சோ வந்து இது ஏன் லெஃப்ட் சைட் படுக்க வைக்க போறோம், ஹார்ட்டுக்கு வந்து ஈஸியா பிளட் வந்து பம்ப் ஆயிட்டு ஃப்ளோ வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்க போகுது. ஸோ ஐம் கோயிங் டு ஆஸ்க் தி பேஷண்ட் டு பி இன் ரெக்கவரி பொசிஷன். இந்த சைடு வந்து ஷிஃப்ட் பண்ணி படுக்க வச்சிட போறேன். So that's all. So this is about the basic of CPR. Okay. So next time I'll be sharing few points on single rescuer, which means அங்க அந்த இடத்துல யாருமே இல்ல, நான் மட்டும் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு என் கூட இருந்தவர் வந்து இப்படி நெஞ்சு புடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், 30:2 for single rescuer, even for adults, children's, infants. Our same rule, 30:2, 30 compressions, 2 breaths. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஸோ இதுக்கு அடுத்து செக் பல்ஸ் ஃபார் எவ்ரி 2 minutes. 2 minutes ஒரு வாட்டி நான் பல்ஸ் செக் பண்ணிட்டு, பல்ஸ் வந்துருச்சுன்னா ஐ டோன்ட் ஹேவ் டு பெர்ஃபார்ம் சிபிஆர். நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஓகே பல்ஸ் வந்துருச்சு, பேஷண்ட் வந்து கொஞ்சம் ரெட்ரைவ் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். உடனே நம்ம ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸோ இல்ல ஆட்டோவோ இல்ல நம்ம வச்சிருக்க வெஹிக்கிள் வச்சு நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போயிடலாம். நம்ம வந்து லைக் we should not think like கீழே விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதை விட நம்ம சிபிஆர் பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஆன பிறகு கூட்டிட்டு போறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு அட்வைசபிளான திங். ஏன்னா கீழே விழுந்த உடனே நம்ம தூக்கிட்டு போறக்குள்ளயுமே வந்து பேஷண்ட் வந்து இறந்துருவான். நிறைய வாட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்போம்ல, வர வழியிலே இறந்துட்டாரு, போற இப்ப இன்னும் கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து காப்பாத்திருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த ஒழுங்கா சிபிஆர் நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பா வந்து நார்மலா லைக் பேஷண்ட் வந்து நம்ம காப்பாத்திக்க முடியும் கண்டிப்பா. So this is about your single rescue. இப்போ இன்கேஸ் என் இடத்துல வந்து 2 பேர் இருக்காங்க 3 பேர் இருக்காங்க, அப்ப நான் என்ன பண்ணலாம், ஒரே ஆளா வந்து சிபிஆர் பண்றப்போ வந்து நான் டயர்ட் ஆவேன், சோ நான் எக்ஸாஸ்ட் ஆவேன், என் கை வலிக்கும். அப்படின்றப்போ என் சிபிஆர் பண்ற குவாலிட்டி வந்து கம்மியாகும், ஆப்வியஸா கம்மியாகும். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு எஃபிஷியன்டான சிபிஆர் வந்து என்னால கொடுக்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், நான் வந்து சிபிஆர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா என் கூட இருக்கவங்க கொலிக வந்து நீங்க வந்து பிரீத் கொடுங்க அப்படின்னு நான் அவங்க கிட்ட சொல்லலாம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சேஞ்ச் பண்ணிக்கோங்க, நீங்க இங்க வாங்க நான் அங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரீத் கொடுப்பேன், அவங்க வந்து சிபிஆர் கொடுப்போம். இந்த மாதிரி வந்து நம்மக்குள்ள வந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டு பேசணும், வாய் விட்டு பேசி நம்ம கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு அவங்களை காப்பாத்துறதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். So switch role every 2 minutes so that your CPR oda quality will be improved. So this is about the hands only CPR. Hands only CPR is nothing but வாய் வச்சு கொடுக்க முடியாத பட்சத்துல you can use this hands only CPR. So chest compressions alone can be as effective as a conventional CPR. So இது வந்து எந்த விதத்திலயும் குறைஞ்சது இல்ல. So இது மட்டும் கூட நம்ம வந்து யாருன்னு தெரியாதவங்க, நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி தயக்கமா இருக்கும் பட்சத்துல you can also do this as well. ஓகே சோ எவ்ரிதிங் இஸ் ஓவர். சோ எவ்வளவு நேரம் நான் சிபிஆர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. எவ்வளவு நேரம் இல்ல கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பேஷண்ட் எந்த எவ்வளவு நேரத்துக்கு நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, until when your qualified help arrives, அதாவது உங்க ஆம்புலன்ஸ் வந்துருச்சு இல்ல உங்க டாக்டர் வந்துட்டாங்க அப்படின்ற வரைக்கும் வந்து நான் வந்து சிபிஆர் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்து என்னோட பர்சனை வந்து டேக் ஓவர் பண்ற வரைக்கும் நான் சிபிஆர் கொடுப்பேன். நெக்ஸ்ட் திங் இஸ் இல்லையா, பேஷண்ட் வந்து ஷோ சைன்ஸ் ஆஃப் லைஃப், லைக் பேஷண்ட் வந்து ஒரு இருமி முழிச்சிட்டாங்க, கண் திறந்துட்டாங்க, இல்ல ரெஸ்பாண்ட் பண்றாங்க, இல்ல ஈஸியா மூச்சு விடுறாங்க அப்படின்றப்போ நான் வந்து சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னா until I become exhausted, which means அப்புறம் பேஷண்ட் அவ்வளவுதான் இறந்துட்டாங்கன்னு அர்த்தம், நானே டயர்ட் ஆகி நிப்பாட்டினா உண்டு, அவ்வளவுதான். So this is about இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லாத வரைக்கும் I will continue doing my CPR. So the next thing is about high quality CPR. High quality CPR na enna, patient must be on a hard surface. This is one important thing. Patient வந்து பெட்ல படுக்க வச்சிட்டு இல்ல வந்து ஒரு சாஃப்டான சர்ஃபேஸ்ல வச்சிட்டு வந்து ஒரு சிபிஆர் கொடுத்தோம்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ், ஒரு பெஞ்சோ இல்ல ஒரு காட்டோ இல்ல ஒரு நார்மல் ரோடு தரை இந்த மாதிரி இடத்துல வச்சு நம்ம சிபிஆர் கொடுக்கணும். ஏன்னா வந்து நம்ம பெட்ல படுக்க வச்சுட்டு கொடுத்தா ஆப்வியஸா நம்ம கம்ப்ரஸ் பண்றப்போ ஹார்ட்டுக்கு போற ஃபோர்ஸை தாண்டி பெட்டே வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு உள்ள இறங்கும்ல. சோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக கொஞ்சம் ஹார்ட் சர்ஃபேஸ்ல கொடுக்கணும். சோ கம்ப்ரெஷன் பிரீத் ரேஷியோ மஸ்ட் பி 30:2. மினிமைஸ் இன்டரப்ஷன்ஸ் இன் செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ். நடுவுல நம்ம வந்து டயர்ட் ஆகி கொஞ்சம் பிரேக் எடுக்கிறது இல்ல வந்து வேற ஏதாவது அவங்க ஏதாவது பேசுறாங்க, இங்க பண்ணலாமா அது பண்ணலாமா, டெசிஷன் மேக்கிங்ல ஏதாச்சும் கொஞ்சம் பிரச்சனை வருது, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மினிமைஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர். So push harder and push faster. Harder is 2 inch depth. 2 inch means at least for 5 centimeter வந்து depth உள்ள போகணும். Push faster is 100 to 120 beats minutes
120 முறை வந்து நம்ம வந்து கம்ப்ரெஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் டுகெதர் வி கால் இட் அஸ் அ ஹை குவாலிட்டி சிபிஆர். ஸோ இன் கேஸ் இஃப் வி கிவ் அ பர்ஃபெக்ட் ஹை குவாலிட்டி சிபிஆர் ஆன் டைம் டு அ பேஷண்ட் ஹூ இஸ் பீன் கொலாப்ஸ்ட் வித் கார்டியாக் அரெஸ்ட், கண்டிப்பா வந்து பேஷண்ட் வந்து 70 to 80% நம்ம வந்து ரெட்ரைவ் பண்றதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. So that's all. This is about the thing. So I have given outline. If patient is been unresponsive, no breathing, or இல்ல வந்து no normal breathing. No normal breathing here means gasping. அந்த இழுத்துட்டு இருப்பாங்கல்ல, அப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, சோ அந்த இது. சோ அப்படி இருக்கப்போ வந்து என்ன பண்ண போறேன், first thing I do is I'll go and activate this emergency response. Emergency response கால் பண்ண போறேன், அவங்கள வந்து defibrillator எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல போறேன். Meanwhile I'll start doing my CPR. So CPR is push harder, push faster, and I'll check for this defibrillator வந்த உடனே rhythm check பண்ணும். செக் பண்ணிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அது ஷாக் கொடுங்கன்னு சொல்லுச்சுன்னா நான் ஷாக் கொடுக்க போறேன். அது சம்டைம்ஸ் ஷாக் கொடுக்க வேணாம், சிபிஆர் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லும், அப்ப நான் வெறும் சிபிஆர் மட்டும் கண்டினியூ பண்ண போறேன். until my expert team arrives. expert team வந்த உடனே நான் அவங்க கிட்ட பர்சனை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண போறேன். So that's all. This is about the thing. Okay, so then by learning these basic life support techniques, you can increase the chances of survival of someone experiencing this cardiac arrest until emergency team arrives. So it's important to remember, always call for emergency service and continue performing CPR until help arrives. Most of the times நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கால் பண்றதுக்கு வந்து சம்டைம்ஸ் மறந்துடும். சிபிஆர் பண்ணி நம்மளே காப்பாத்திடலாம்னு நினைச்சிட்டு ஹெல்ப்புக்கு இன்னொருத்தவங்களை கூப்பிடுறதுக்கு வந்து மறந்துடுவோம். இல்ல வந்து 108 கூட சம்டைம்ஸ் கால் பண்ணாம இவங்க எந்திரிச்சிருவாங்க, எந்திரிச்சோடனே நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி வந்து எந்த விதத்துலயுமே நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாம பெர்ஃபெக்ட்டா இதை வந்து ரூல் படி பண்ணோம்னா கண்டிப்பா வந்து பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வந்து சர்வை வந்து காப்பாற்ற வந்து கண்டிப்பா முடியும். So towards the end, let me tell again, I'm going to summarize things. So I'm going to check for the scene safety first. Scene safety is something அந்த இடத்துல வந்து கரெக்டா பேஷண்ட்டுக்கும் சரி, லைக் அந்த பர்சனுக்கும் சரி எனக்கும் சரி ரெண்டு விதத்துலயும் வந்து பாதிப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கா அப்படின்றத நான் என்ஷூர் பண்ணிக்கிறேன். ரெஸ்பான்ஸ் செக் பண்ண போறேன், பேஷண்ட் எழுப்புறேன், கன்னத்துல தட்டி ஷோல்டரை டேப் பண்ணி எழுப்புறேன், இருக்கீங்களா, உங்களுக்கு புரியுதா, நான் பேசுறது கேக்குதா, அந்த மாதிரி வார்த்தைகள்னால அவங்கள நான் வந்து அரோஸ் பண்ண ட்ரை பண்றேன். இஃப் நோ, ஐ செக் ஃபார் பல்ஸ். பல்ஸ் எப்படி செக் பண்ணுவேன், த்ரோட், அதாவது ஆடம்ஸ் ஆப்பிள்னு சொல்லுவோம் இந்த ப்ராமினன்டான எண்டுக்கு. இது வந்து ரைட் சைடுல கை வச்சு பார்த்தாலே நம்ம கேரோட்டிட் பல்ஸ் ஃபீல் பண்ண முடியும். கை வச்சு பார்த்தா தெரியும். அப்படி தெரியாத பட்சத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. I'll check for breathing, then I'll go for compression. C is nothing but compression கொடுக்க ஆரம்பிப்பேன், அப்புறம் airway, அப்புறம் breathing. So this is about this CPR. Then I have to minimal interruption in CPR. அந்த compressions கொடுக்கறத வந்து முடிஞ்ச அளவுக்கு இன்டரப்ட் பண்ணாம நான் கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். My rule is 30:2. I am going to ensure that I am going to give this high quality CPR. Continue till the expert team arrives or I have been exhausted. அது வரைக்கும் வந்து நான் வந்து ஆப்வியஸா வந்து CPR வந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்க போறேன். Okay, so that's all. This is about CPR. So thank you. So if you have any doubts, you can. Thank you so much, Dr. Vanathi. So team, உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் ஆர் இஃப் யூ நெக்கர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ் யூ கேன் கோ அஹெட். Hi, good evening all. Am I audible? Yeah, please. Yes, sir. Go ahead. Yeah. So actually myself Mangai Pagan from Ramchandra University, Chennai. I am the emergency paramedic. So it's Yes, a sir. good section. It's a good session. So I'm happy that pharmacology department la irundhu vandu neenga BLS eduthathu. So few things I just want to add. So please, can I add up? Yes, sir. Yes, sir. Yeah. Yes, sir. Sure, sir. Yeah. So first thing, scene safety you're told. So scene safety is very important for us. So you just remember the first our 5 fingers. So நம்ம 5 விரல மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. So first thing, scene safety. So பேஷண்ட்டுக்கு விட ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேஃப்டி. ஸோ இன் கேஸ் ஆஃப் கம்மிங் டு ட்ராமா பேஷண்ட்ஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து நம்ம பிளட்டோட எக்ஸ்போசருக்கு ரொம்ப கம்மியாக நீங்கள் வந்து பண்ணிக்கணும். மினிமம் கிளவுஸ். ஸோ கிளவுஸ் இல்லைன்னா ஸோ அட்லீஸ்ட் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எக்ஸ்போசர் கம்மி பண்ணணும் நம்ம கம்மி பண்ணிக்கணும். அதுக்கு பிபி. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து நீங்கள் பல்ஸ் செக்கிங் வந்து மோர் தென் 10 to 15 seconds இருந்துச்சு. ஸோ தட் வில் பி மினிமம் 5 seconds, லெஸ் தென் 10 seconds. ஸோ 10 secondsக்குள்ள நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ இதான் ஏஹெச்சி கைட்லைன்ஸ். அண்ட் வந்து நம்ம நான் மெடிக்கோஸ்க்கு வந்து யூஸ்வலி வி ஆர் நாட் டீச் தெம் ஃபார் பல்ஸ் செக்கிங். ஸோ ஏன் அப்படின்னா பீப்புள்ஸ் வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பேஷண்ட்டுக்கு பல்ஸ் இல்லைன்னா அவங்களோட ஓன் கேப்லரி பல்ஸே வந்து பல்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிடுறாங்க.
ஸோ அதனால வந்து ஒன்லி ப்ரீத்திங் மட்டும் நீங்க பார்த்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட் திங் வந்து ரெஸ்கியூ பிரெத்ஸ் நம்ம கொடுக்க தேவையில்லை. ஆஃப்டர் கோவிட் நம்மளோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் அதை மட்டும் கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதர் திங் வி கால்ட் அஸ் அ பேரியர் டிவைஸ், அதாவது வந்து பேக்கெட் மாஸ்க்னு சொல்லுவோம். ஸோ தட் இஸ் கமர்ஷியலி அவைலபிள். ஸோ ஆஃப் காஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 1000 தான். இல்லைனா வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து வருது. ஸோ இட்ஸ் கம்மிங் லைக் பிளாஸ்டிக் கவர் பேப்பர் மாதிரி. ஸோ அதுவுமே பர்ச்சேஸ் பண்ணி தட் இஸ் காஸ்ட் ஆஃப் அரௌண்ட் 30 to 40 rupees only. ஸோ அது பேரியர் டிவைஸ்னா வந்து ஸோ இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். நெக்ஸ்ட் திங் வந்து ஏஇடி. ஸோ ஹவு டு யூஸ் ஏஇடி மீன்ஸ் வி ஹேவ் அ நிமோனிக் பாஸ், PAAS. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பவர் ஆன் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அதுவே வந்து எல்லாம் வேர்பலைஸ் பண்ணும். ஸோ பேட்ஸ் அட்டாச் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து அனலைஸ் பண்ணும், அதுவே ரிதம் அனலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் ஷாக் பட்டன் வந்து அதுல வந்து அலாம் கொடுக்கும் ஷாக்னு சொல்லி. இன்கேஸ் ரிதம் கொடுக்கணும்னா தென் நம்ம வந்து ஷாக் ப்ரெஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் பாஸ் நிமோனிக். ஸோ அதை நீங்க இதே இதே ஒரு ரெஸ்கியூவரா இருந்தா நான் வந்து ஷாக் கொடுக்கணுமா இல்ல சிபிஆர் கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னா யூ கேன் கண்டினியூ ஒன்லி சிபிஆர், நோ நீட் டு டெலிவர் ஷாக். ஒரு ரெஸ்கியூர் இருந்தா, ஏன்னா நம்ம ஷாக் கொடுக்கறதுக்கு டைம் டிலே பண்ணுவோம். ஸோ மினிமம் இன்டரப்ஷன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இட் ஷுட் பி less than 10 seconds தான். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இட்ஸ் a good session. So I'm happy with that. Thank you. So sorry for that. I'm adding few points on that. No, no. Yeah, okay. Thank you, sir. Thank you for your comments. So, moving on to next point of agenda, the address by chief guest. Thank you, President. Thank you for the privilege. So Delta Entrepreneurs Federation and combined with the JCA Madurai Central and the 1381st day program வந்து ஒரு CPR awareness-காக வந்து பண்ணியிருக்கீங்க. So I would really like to appreciate President of JCA Madurai Central, JFM Arjun Bala sir, for taking this initiative. ஏன்னா இப்போ இந்த காலத்துல டாக்டர் மேம் சொன்ன மாதிரி தான் வந்து நிறைய பேர் தயங்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு நீடு வருது, ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது ப்ராப்பரா எல்லாருக்கும் வந்து சிபிஆர்னா இந்த செஸ்ட் பிடிச்சி இது ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியுமே தவிர டீட்டெயில்டா அதுக்கடுத்து என்னென்ன பண்ணணும்ன்றது காமன் பீப்புள் நிறைய பேருக்கு தெரியாது. பட் ஐ ஷுட் அப்ரிஷியேட் த எஃபர்ட் ஆஃப் JCA இந்தியா. ஏன்னா ஒரு ஹெல்த் அவேர்னஸ் அப்படின்ட்டு காமனா கொடுக்காம இந்த வருஷம் என்டி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் சிபிஆர் அவேர்னஸ் கண்டிப்பா வந்து எல்லா பப்ளிக்கும் போய் சேர அளவுக்கு ஒவ்வொரு லோக்கல் ஆர்கனைசேஷனுமே இனிஷியேட் பண்ணணும் ஒரு மெடிக்கல் அட்வைசரை வச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்டெம்ப்ட் உங்களுக்கு வந்து ரியலி ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டாக்டர் வானதி மேம் வந்து அவ்வளோ அழகாக தெளிவாக ஒரு பிபிடி போட்டு எந்த அளவுக்கு எதை கொடுக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் பாயிண்ட்ல கொடுக்கணும், எதெல்லாம் நோட் பண்ணணும், ப்ரிகாஷனரி மெஷர்ஸாக என்னென்ன பண்ணணும், நம்மளால பண்ண முடியலன்னா இன்னொருத்தர் வச்சு எப்படி பண்ணணுங்கிறத அவ்வளோ டீட்டெயிலாக சொன்னீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட எஃபர்ட் கண்டிப்பாக வந்து இங்கே இருக்க இந்த 24-25 மெம்பர்ஸையும் மீதி லைவ் செஷன்லயும் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே நல்லபடியா போய் ரீச் ஆகும். ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன். முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட விஷயத்த இன்னொருத்தருக்கும் இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த ப்ரிவிலேஜ் பிரசிடென்ட். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு சேர்மன். தேங்க்யூ ஜெட்டி மேம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் agenda feedback by participants. யாராவது ஒரு 2 பேர் மட்டும் ஃபீட்பேக்ஸ் கொடுக்கலாம். குட் ஈவினிங். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி இட்ஸ் அ நீட் ஆஃப் நார். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்றது க்ராப்பாக ஏட்டு தான் இருக்கு. பட் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ரொம்ப ப்ரெசன்டேஷன் ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ அஸ் அ சீஃப் கெஸ்ட் சொன்ன மாதிரி லைவ் செஷன்ஸ் இதேமாரி நிறைய பேர் கொண்டு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் ஆப்ளிகேஷன் கேட்டுக்கிறேன் நான். Thank you so much, madam. It was a wonderful presentation. Thank you so much. Chairman sir, வணக்கம். அர்ஜுன் பாலா சார். ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க சார். ப்ளீஸ் கோ அஹெட். சார் இன்னைக்கு வானதி மேடத்தோட இன்னைக்கு சிபிஆர் இது ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா வந்து ஒரு முறை நம்மளுக்கு உயிர் கொடுக்குற தாய் வந்து கடவுள்னா நம்மளுக்கு ஒவ்வொரு முறையும் ஹெல்த் இஷ்யூ ஆகும்போது நம்மளை காப்பாத்துற டாக்டர் வந்து கடவுளுக்கு மேலேன்னே சொல்லணும். இன்னைக்கு நம்ம உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இந்த ஒரு 1/2 மணி நேரத்துல நம்மளுக்கு அருமையா வந்து புரிய வச்சிருக்காங்க. வானதி மேம் ரொம்ப நன்றி மேம். ரொம்ப சிறப்பான ஒரு செஷன் இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. அதே மாதிரி சீஃப் கெஸ்ட் இன்னைக்கு பவித்ரா மேமும் வந்து ரொம்ப அருமையா இன்னைக்கு வந்து
ஒரு நல்ல அடுத்து வந்து ஒரு நல்ல ட்ரெயினரா உள்ள வர்ற அளவுக்கு உங்களோட ஸ்பீச் பேச்சு எல்லாமே இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ் சீஃப் கெஸ்ட் மேம். வானதி மேம் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். Thank you, sir. The next part of agenda, announcement and vote of thanks by secretary. Thank you, President. Announcement. Coming March 2nd and 3rd, we are going to connect a EPS program at Sterling V Grant. So I request all the new members to join it. And second one, we are going to connect third LGB on March 6th at Kodaikanal and LTMT on March 7th at Kodaikanal. So I request all the board members to attend for this both event. And vote of thanks. We would like to thank the chief guest of the today event, JCA Senator G. Pavitra ma'am. Thank you, ma'am, for sharing your precious time with us. And my thanks extend to our faculty, Dr. M. Vanati ma'am. Thank you, ma'am. Really, the session is very useful and we learn many things regarding the CPR awareness. And last but not least, our thanks extend to our partner Delta Enterprise Federation for providing this wonderful opportunity, sir. Thank you to one and all. Over to President. Thank you. Thank you, Secretary. We came to the end. JCA India, Area E, Zone 29, Region C, JCA Madurai Central, CPR awareness session, online session is adjourned. Thank you. தேங்க்யூ பிரசிடென்ட். தேங்க்யூ. மிக அருமையாக அன்றைய நிகழ்ச்சியை வந்து தலைமை பண்பேற்று மிகச் சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி. சிறப்பு விருந்தினரின் அனுமதியோடும் பயிற்சியாளரின் அனுமதியோடும் பங்கேற்பாளர்களின் அனுமதியோடும் டெல்டா பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் ஜேசி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் அனைவரின் அனுமதியோடும் நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றோம். ஒரு செய்தி, அடுத்த மாதம் மார்ச் 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை நடக்கக்கூடிய பாதுகாப்பு வார விழாவில் நீங்க இன்னைக்கு உள்ள நிகழ்ச்சியை கூட நாங்க வந்து யூடியூப் லிங்க் தர்றோம். எங்கேயாவது பொது இடங்கள்ல நீங்க இதை வந்து ஒளிபரப்பலாம். ஒரு ப்ரொஜெக்டர் வச்சு கம்ப்யூட்டர் மூலம் நீங்க இதை ஒளிபரப்பலாம். நல்லா இருந்தது. மேடத்தோட சப்மிஷன் மிக அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் மேடம். அனைவரின் ஒப்புதலோடும் நிகழ்வை இனிதே நிறைவு செய்கின்றோம். அன்பு நன்றி.